கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமா உங்க எல்லாரையும் தொடர்பு கொள்ள கர்த்தர் தந்த நல்ல ஈவுக்காக கிருபைக்காக கர்த்தருக்கு கொடான்னு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் ஊழியங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த நாளில இந்த செய்திக்கு தலைப்பு நான் என்ன கொடுக்கிறேன்னா, வேதம் நம்மை நீ எப்படி இருப்பாய் என்று சொல்லுகிறது அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். சுமார் 8 குறிப்புகள் என்கிட்ட இருக்கிறது. ஒன்று, யூ ஷால் பி எ பிளெஸிங், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 2வது, நீ நீரூற்றை போல இருப்பாய். 3வது, நீ வற்றாத நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். 4வது, கடன் வாங்காது இருப்பாய். 5வது, தீங்கை காணாது இருப்பாய். இப்படி விதத்துல ஏகப்பட்டது இருக்கு. நான் ஒரு 8 காரியங்களை எழுதி வச்சிருக்கேன். நீ எனக்கு வாய் போல இருப்பாய். அப்புறம் நீதியினாலே சிறப்பட்டிருப்பாய். அதுலயே 4 குறிப்புகள் அந்த வசனத்துல. அப்புறம் எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட 15 நிமிஷத்துல முடிக்கிறதுனால நான் வேகமாக உங்க குறிப்புகளை மட்டும் நான் சொல்றேன். முதல் குறிப்பு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது ஆண்டவருடைய ஒரு சித்தம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நினைத்து நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று பேதுரு சொல்லுவார். ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, மறுமைக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, மெட்டீரியல் பிளஸிங் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் அனுதினமும் அனுபவிக்க வேண்டும். உபகம் 28ஆம் அதிகாரத்துல 4 குறிப்பு வரும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதே அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தர் நீ கையிடும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்றார். மாணவர்களே, நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன் என்று வேதம் என்னை வாழ்த்துகிறது. 2வது, ஏசாயா 58:11 you shall be like a fountain, வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வற்றாத நீரூற்று அப்படி எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்டாப் பிளஸிங். ஒரு நீரூற்றுனா அது வந்துகிட்டே இருக்கிறது. இப்ப பாவநாசத்துல ஒரு நீரூற்று இருக்கு. அந்த நீரூற்று பாத்தீங்கன்னா வருஷம் 365 நாளும் வந்துகிட்டே இருக்கு. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் கூட அது ஒரு நான் ஸ்டாப் பிளஸிங்கா இருக்கிறது. சங்கீதம் 23:6 ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் என்னை தொடரும் அப்படி சொல்வார். வாழ்நாளெல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் தொடரும், வாழ்நாளெல்லாம் அவருடைய கிருபை என்ன தொடரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அது ஒரு நிறுத்தாம கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். யோவான் 4:14 நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு அது ஒரு ஜீவ நீரூற்றா இருக்கும். அவனுக்குள்ளே அந்த நீரூற்றானது பொங்கி எழுந்து கொண்டே இருக்கும். ஸோ கர்த்தர் நம்மை கண்டினியூவா ஆசீர்வதிச்சு கொண்டே இருப்பார். உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்களுடைய காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அதே ஏசாயா 58:11 அடுத்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பா அப்படின்னு. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை சொல்லும் போது அங்கே யாதொரு பற்றாக்குறையும் இல்லை, யாதொரு தரித்திரமும் இல்லை, யாதொரு வறுமையும். பிளண்டிஃபுல் பிளஸிங், abundant blessing. ஆண்டவர் ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கு எரேமியா 17:8 பார்க்கும்போது
கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்திருக்கிற மனுஷன் அந்த நீர்க்கால்வனமா நடப்பட்டு உஷ்ண வரதை காணாமல் வறட்சியான காலத்துல கூட தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவர் மேல வைத்த நம்பிக்கை, அவர் மேல வைத்த விசுவாசம், எசேக்கியாவை குறித்து வேதம் சொல்லுது, அப்படி கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையிலே அவரை போல அதுக்கு முன்னாடி யாரும் இல்லை, பின்னாடி யாரும் இல்லை. அப்படி ஒரு விசுவாசம். நாமும் கர்த்தர் மேல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் விடுவிப்பார், ஆண்டவர் ரட்சிப்பார், ஆண்டவர் தப்புவிப்பார் என்று நாம் தேவனை தொடர்ச்சியாய் விசுவாசத்துல உறுதியா இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அடுத்தது வேதத்தை விரும்பி இரவு பகலும் தியானிக்கும் போதும் அத்தகைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. 4வது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உனக்கு சொல்லியபடி உன்னை ஆசீர்வதிக்கிறதுனால நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. பொதுவா கடன் அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. இன்னைக்கு காலகட்டங்கள்ல நம்ம ஏதாவது ஒரு இஎம்ஐல மாட்டி இருக்கிறோம். ஆனா வேதத்தின் அடிப்படையிலே வேதம் சொல்லுது, நீயோ கடன் வாங்காத இருப்பாய், நீ அநேகருக்கு கடன் கொடுப்பா என்று சொல்லுகிறது. காரணம், கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறார், உனக்கு சொல்லியபடியே உன்னை ஆசீர்வதிக்கிறார், நீ கையிடும் சகல வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுகிறார். ஆகவே நீ கடன் வாங்காதிருப்பாய். கடன் இல்லாத ஒரு சுகவாழ்வு கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. 5வது பாருங்க, வேதம் சொல்லுது, செப்பனியா 3:15 வசனத்துல இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லப்படுது. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுவார், உன் சத்துருக்களை தூரமா விலக்குவார், கர்த்தர் உன் நடுவில் இருப்பார், ஆகையால் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டது. தீங்கை காணாதிருப்பாய். பாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இப்படியெல்லாம் வேதம் நமக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்கிறது. தீங்கையே காணாதிருப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த அந்த தீங்குகள், கர்த்தருடைய அந்த பனிஷ்மெண்ட், அதெல்லாம் ஆண்டவர் அகற்றிடுவாரு. உன்னை சுற்றிலும் இருக்கிற உன் சத்துருக்கள் எல்லாம் அவர் தூரமா விலக்கிடுவாரு. அப்புறம் கர்த்தர் இனி உன் நடுவிலே இருப்பார், உன்னை விட்டு விலக மாட்டார். யாபேஸ் சொல்லும்போது, அந்த தீங்கை குறித்து சொல்லும்போது, நீர் என்னோடு கூட உமது கரம் இருக்கணும்னு சொல்லுவார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் நிலையை நீர் பெரிதாக்கி, தேவகரம் எப்போதும் என்னோடு கூட இருந்து, உமது கரம் எப்போதும் என்னோடு கூட இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என்னை தீங்குக்கு விலைக்கு காக்க வேண்டும் என்று யாபேஸ் ஜெபம் பண்ணுவார். வேதம் சொல்லுது, அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜெபத்தை கேட்டதுனாலே அவர் தம்முடைய சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கலும் கனம் பெற்றவனாக இருந்தார் என்று சொல்லுது. வேதத்துல நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, சில பேர் ரொம்ப ஞானமா செபிப்பாரு. மோசே ஒரு முறை ஞானமா செபிப்பார். இது மாத்திரம் வழியில அழிச்சுட்டா உமக்கு கொண்டு போக முடியல, ஜனங்களை கொண்டு கரை சேர்க்க முடியாதனால கொண்டு போட்டாருன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டராலும் வேற வழியே இருக்காது. இப்படி சில பேர் ரொம்ப ஞானமா ஜெபிப்பாங்க. சாலமோன் அப்படி ஞானமா ஜெபித்தார். அப்படி ஞானமாக ஜெபித்த ஆட்கள் ஒருவர் தான் இந்த யாபேஸ். யாபேஸ் அவர் வாழ்க்கையிலே அவர் பேர் துக்கத்தின் மகன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க அம்மா தான் அந்த காலத்துல வேதாம காலத்துல பெண்கள் தான், தாய் தான் பேர் வைப்பாங்களாம். அப்படி வரும்போது அவங்க சூழ்நிலையிலே ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு இஸ்ரவேலின் மகிமை கடந்து போனதுக்காக இக்கபோத்தின் பேர் வச்சு செத்தாங்க. இந்த யாபேஸ் எப்படி சூழ்நிலையில பிறந்தாரோ அவங்க அம்மா இவருக்கு யாபேஸ் என்று பெயர் வச்சார்கள், துக்கத்தின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவருடைய வாழ்க்கையில் உள்ள அந்த துக்கத்தை அவர் தம்முடைய ஜெபத்தின் மூலமாக மாற்றி விட்டார். இப்பொழுது அவர் கனம்பட்டவராகவும் ஆசீர்வாதமா இருக்கிறார். அவர் கேட்டது ஆசீர்வாதம், அவர் கேட்டது எல்லையை விரிவாக்கணும், அவர் கேட்டது தேவனுடைய கரம் எப்போதும் கூட இருக்கணும். இங்க செப்பனியால் அதைத்தான் பார்க்கிறோம். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறபடியினால் நீ தீங்கை காணாதிருப்பார். கர்த்தர் உன் நடுவிலே மகிமையா இருக்கிறபடியினால்
கர்த்தர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாகவும் இரத்த கோட்டையாகவும் இருக்கிறபடியினால் நீங்க ஒரு நாளும் தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் நான் 5 குறிப்புகள் சொல்லியிருக்கிறேன். 6வதாக பாத்தீங்கன்னா, நீ எனக்கு வாய் போல இருப்பாய் என்று எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார். தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை நீ பிரித்தெடுத்தால் நீ எனக்கு ஒரு வாய் போல இருப்பாய் அப்படின்னு பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அதுக்கு அடையாளத்தை காட்டுகிறது. நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டால், நீ அவர்களோடு கலவாமல் உன்னை நீ விலக்கி காத்து கொண்டால், துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு பரியாசகர் உட்காரத்தில் உட்காராமலும், நீ பாவிகளுடைய வழியில் நடவாமலும் உன்னை நீ விலக்கி காத்து கொண்டால், உன்னை சுத்தமானாக காத்து கொண்டால், நீ எனக்கு ஒரு வாய் போல இருப்பாய். வாய் போல இருப்பாய் என்றால் தீர்க்கதரிசிகளை குறித்து தான் அவர் சொல்வார். தீர்க்கதரிசி தான் தேவனுக்கு வாயாக இருப்பார். அவர் சொல்ல நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் இவர் மூலமா சொல்லுவார், தீர்க்கதரிசி மூலமா. கர்த்தர் நம்மை எவ்வளவா நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோமோ, உலகத்திலிருந்து பிரிந்து ஆண்டவருடைய வசனத்தோடு அவருடைய சமூகத்திலையும் நம்ம தேவனோட நெருங்கி உலகத்தால் கரப்படாதபடி நம்ம எந்த அளவுக்கு காத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவனுடைய பரிசுத்தம் காணப்படும். பரிசுத்தம் இருக்கும்போது தேவன் நம்மை வாயாக எடுத்து உபயோகப்படுத்துவார். நீ எனக்கு வாய் போல இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. 7வதாக பாருங்க, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்று சொல்லப்படுது. ஆண்டவர் தான் நமக்கு நீதியா இருக்கிறார். அவருடைய நீதி, அவரே நமக்கு ஞானமும் மீட்பும் நீதியும் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நீதியினால நம்ம ரட்சிக்கப்படலை. இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே நம்ம அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய நீதியிலே நாம் ஸ்திரப்பட வேண்டும். தேவனுடைய நீதியிலே நாம் ஸ்திரப்படும் போது நம்ம வாழ்க்கையிலே பயமில்லாமல் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழியில் போட்டு கொடுக்கும், அப்பொழுது நீ பயமில்லாமல் இருப்பாய், உன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. திகிலுக்கு தூரமாவா என்று சொல்லுது. வாழ்க்கையில எந்த ஒரு திகிலும் வராது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி கடன்களையும் பலவித பிரச்சனைகளையும் மாட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே ஒரு அச்சத்தோடு இருப்பார்கள், பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வெளியில பார்க்க நம்ம பிளஸிங்கா இருக்காங்க நம்ம யோசிப்போம். ஆனா உள்ளுக்குள்ள அவங்க பலவிதமான திகிலால சூழப்பட்டிருப்பாங்க. ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளை அவங்க திகிலுக்கு தூரமா இருப்பார்கள். கர்த்தர் அவங்க வாழ்க்கையிலே திகில் இல்லாம சமாதானத்தோட படுத்துக்கொள்ள கிருபை செய்வார். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று தாவிராஜா சொல்வார். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அவர் தான் நம்மளை சுகமா தங்க பண்ணுகிறார். அவர் தான் நம்மளை சுகமா வாழ பண்ணுகிறார். அவர் தான் நமக்கு சுகமான நித்திரையை தருகிறார். இது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்கிறார், நீ நீதியினால் சிறப்படும் போது வாழ்க்கையில எந்த ஒரு பயமும் இருக்காது. அச்சமின்றி நீ செயல்படலாம், தலை நிமிர்ந்து நடக்கலாம், உன்னை நிமிர்ந்து நான் நடக்க பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது டெரர், பயங்கரவாதங்களுக்கும் திகிலுக்கும் நீ தூரமா இருப்பாய். தீமை உன்னை அணுகுவதில்லை என்று அந்த வசனம் சொல்லுது. விவசாயம் 54:14 தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தீமை உன்னை அணுகுவதில்லை. காரணம், நாம ஆண்டவருடைய நீதியிலே ஸ்திரப்பட்டிருக்கபடினாலே, அவருடைய கிருபையிலே ஸ்திரப்பட்டிருக்கபடினாலே, அவரோடு நெருக்கமான ஒரு வாழ்கிறதுனால நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பயமும் இருக்காது, எந்த ஒரு திகிலும் இருக்காது, எந்த ஒரு அச்சமும் இருக்காது. ஒன்றுக்கும் கவலைப்படாம நாம் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாத இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை என்று வேதம் சொல்லுது. கடைசியா பாருங்க, நீ எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று உபாகமம் 26:19 சொல்லிட்டார். பழைய ஆண்டு அப்படி சொல்லிட்டார். நான் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் உன்னை நான் கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் வைப்பேன், நீ எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று சொல்லு. பேதுருவும் அப்படிதான் சொல்லுவார். நம்ம ராஜரிகமான ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம்,
பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்கிறோம். பரிசுத்த ஜனமாய் இருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற ஒரு சில அனுபவங்கள். நீ எப்படி இருப்பாய் என்று வேதம் சொல்கிறது என்றால், முதலாவது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இரண்டாவது நீ வற்றாத நீரூற்ற போல இருப்பாய். வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தொடர்ந்தேச்சியா வந்துகிட்டே இருக்கு. மூன்றாவது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல செழிப்பா இருப்பா. அப்புறம் என்னன்னா குறைவற்று இருப்பாய் என்று சொல்லுவோம். உன் கூடாரத்தை விசாரிக்கும் போது அங்கே குறைய காண மாட்டா என்று யோபுல ஒரு வசனம் வரும். உன் கூடாரம் சமானத்தோடு இருக்கிறதை காண்பாய். உன் கூடாரத்தை விசாரிக்கும் போது அங்கே குறைவொன்று இருக்காது. அதுபோல உன் வாழ்க்கையிலே உங்க குடும்பத்திலே குறைவில்லாத ஆசீர்வாதங்களை தருவான். யூ வில் நெவர் பி ஏ பரோவர். ஒரு நாளும் கடனாளியா இருக்க மாட்டீங்க. நீங்க தான் 4 பேருக்கு உதவி செய்யற மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த போட்டிருக்கு, தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தருக்கு ஒரு வாய்ப்போல இருப்பாய். கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவார். உன் மூலமாய் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துவார். தீர்ப்பானதிலிருந்து வெளியேறப்பட்டது எது தீர்ப்பானது எது வெளியேறப்பட்டது என்று கண்டு அந்த வெளியேறப்பட்டதை நீ பற்றி கொள்ளும் போது கர்த்தர் உன்னை ஒரு வாயாக ஒரு கருவியாக பயன்படுத்துவார். அது சொல்லப்பட்டிருக்கு, நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கர்த்தருக்கு பரிசுத்த ஜாதியா இருப்பாய். கர்த்தர் தாமே இந்த வாய்ப்பு அளிப்பதற்காக உங்களுக்கு என்னுடைய உடல்நல சத்து சரியில்லாமல் இருக்குது. எனக்காக ஜெபித்துக் கொள்ளும்போது நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.